நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நம்ம எரிக்சன் கிளாஸ் பார்த்துருந்தோம். அதுக்கான டெஸ்ட் இன்னைக்கு வைக்கிறதா சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். நமது சேனலின் பெயர் டெட் எலிஜிபிலிட்டி எக்ஸாம், டிஎன்டிஇடி எலிஜிபிலிட்டி எக்ஸாம். இந்த சேனலில் வருகின்ற வீடியோக்கள் மட்டுமே ஒரிஜினலானவை. எனது வீடியோவை எனக்கு யாரென்றே தெரியாத 2 யூடியூப் தளங்கள் எடுத்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தால் அது போலியானது. கடைசீட்டில் என்னையும் இப்படி பேச வச்சுட்டிங்களேப்பா. நேற்று அவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டும் நான் என்ன பேசினனோ அதை அப்படியே கொஞ்சம் கூட எடிட் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் நேற்று உங்ககிட்ட நான் வச்ச ரெக்வஸ்ட்டை முதற்கொண்டு அப்படியே காப்பி பண்ணியிருக்கீங்க ஒன் ஹவரில் அந்த வீடியோவை. என்னப்பா இப்படி பண்ணுறீங்களேப்பா, அந்த மூமெண்ட்டு தான் எனக்கு. நேற்று 800 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு இருந்தாங்க, இன்றைக்கி 1000க்கு மேலே வந்துட்டாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, நான் போட்டிருக்க அந்த சோஷியல் டெஸ்ட் வீடியோ 1.2K வியூஸ் தான் போயிருக்கு எனக்கு. ஆனால் என்னோட இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டவங்களுக்கு 1.4K வியூஸ் போயிருக்கு. லைக்ஸுமே என்னதை விட சேர்த்து போயிருக்கு. அவங்க சேனலுக்கு கீழே கமெண்ட்டும் பண்ணிட்டேன், தயவுசெய்து டெலீட் பண்ணுங்கன்னு. நான் காப்பிரைட் கொடுத்தா உங்கள் சேனலுக்கு தான் பாதிப்பு. இது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. ஏதோ பண்ணுங்க. கிளாஸ் பார்க்கலாம். எல்லோரும் நம்மளோட டெஸ்ட் நோட் எடுத்துக்கிட்டிங்களா? டெஸ்ட் நோட்டில் எழுதிட்டே வந்துடுங்க. நம்ம லாஸ்ட்டாக ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். எரிக்சனின் கோட்பாடின்படி ஒரு குழந்தை தனது பராமரிப்பாளர்களிடமிருந்து பெரும் கவனிப்பின் அடிப்படையில் உருவாகும் முதல் நிலை எது? தன்னாட்சி, வெட்கம், நம்பிக்கை, நம்பிக்கையின்மை, முயற்சி, குற்ற உணர்வு, அடையாளம், குழப்பம். சுதந்திரமாக இயங்குதல் விஸ் வெட்கம் மற்றும் சந்தேகம். நான் நேற்று உங்களுக்கு கொடுத்துருந்த நோட்ஸில் சுதந்திரமாக இயங்குதல் வெட்கம் மட்டும்தான் இருக்கும். இங்கே சந்தேகம் அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டேன். ஆக்சுவலாக ஒரு சில இம்பார்ட்டன்ட் புக்ஸில் சந்தேகமும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதனால் அப்படி கேட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இங்கே கொஷினில் நான் சந்தேகம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எந்த வயது வரம்பிற்கு உட்பட்டது? 0 to 1, 2 வயது, 3 to 6, 6 to 12. பள்ளி பருவத்தில் 6 முதல் 12 வயது வரை ஒரு குழந்தைக்கு ஏற்படும் உளச்சமூக போராட்டம் எது? முயற்சி, குற்ற உணர்வு, உற்சாகமாக உழைத்தல், தாழ்வு மனப்பான்மை, அடையாளம் விஸ் குழப்பம், நெருக்கம் விஸ் தனிமை. குமர பருவத்திற்கான சமூக செல்வாக்கு பெற்றவர்கள் யார்? பெற்றோர், ஆதார குடும்பம், சுற்றுப்புறம், பள்ளி, ஒப்பார் குழு. எரிக்சனின் படிநிலைகளில் தன்னை பற்றிய நிலையான கருத்து என்ற பண்பு எந்த நிலையில் உருவாகிறது? ஆரம்ப பள்ளிக்காலம், முதிர் பருவம், குமரப்பருவம், இளமை பருவம். இளம் வயதினர் மற்றவர்களுடன் ஆழமாக மற்றும் அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்க தவறும் போது ஏற்படும் விளைவு என்ன? குற்ற உணர்வு, தனிமை, தேக்கம், விரக்தி. தாராள மனப்பான்மை விஸ் தன்னுள் ஒடுங்கி செயல்படுதல் என்ற நிலை பொதுவாக எந்த வயதினரிடையே காணப்படும்? 18 to 35, 35 to 65, 65 வயதுக்கு மேல், 12 to 18. முதிர்ந்த வயதில் ஒருவர் தனது கடந்த காலத்தை மன நிறைவுடன் பார்க்கும்போது உருவாகும் பண்பு எது? தன்னாட்சி, உற்பத்தி, ஒருமைப்பாடு, உழைப்பு. ஒரு குழந்தை தானே முன்வந்து செயல்களை செய்ய முற்படும் போது அது தடுக்கப்பட்டால் ஏற்படும் நிலை என்ன? தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, நம்பிக்கையின்மை, சந்தேகம். எரிக்சன் தனது கோட்பாட்டில் மொத்தம் எத்தனை வளர்ச்சி படிநிலைகளை விளக்கியுள்ளார்? 5, 6, 7, 8. இப்போ நம்ம இதுக்கெல்லாம் ஆன்சர் பார்த்துடலாம். எரிக்சனின் கோட்பாட்டின்படி ஒரு குழந்தை தனது பராமரிப்பாளர்களிடமிருந்து பெரும் கவனிப்பின் அடிப்படையில் உருவாகும் முதல் நிலை நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின்மை. இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே பார்த்துருப்போம். அதாவது குழந்தை பிறந்த உடனே அப்படின்னு சொல்லி இந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு, சுதந்திரமாக இயங்குதல் விஸ் வெட்கம் மற்றும் சந்தேகம் எந்த வயது வரம்பிற்கு உட்பட்டது? 2 வயசு. பள்ளி பருவத்தில் 6 to 12 ஒரு குழந்தை ஏற்படும் சமூக உள போராட்டம்
இது நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா, இந்த டீனேஜுக்கு முன்னாடி 6 to 12 அப்படின்றக்குள்ள இதுக்கு ஆன்சர் உற்சாகமாக உழைத்தல் விஸ் தாழ்வு மனப்பான்மை. குமர பருவத்தினருக்கான சமூக செல்வாக்கு பெற்றவர்கள் யார்? இது நம்ம சொல்லும் போதே சொல்லியிருந்தோம், பெற்றோர், ஆதார குடும்பம், இது எதுவுமே வராது. இதுக்கு வந்துட்டு ஒப்பார் குழு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அதுக்கு ஆதிக்கம் செலுத்துவாங்க அந்த டைமில், அதுதான். எரிக்சனின் படிநிலைகளில் தன்னை பற்றிய நிலையான கருத்து என்ற பண்பு எந்த நிலையில் உருவாகிறது? எந்த நிலைனா தன்னை பற்றிய நிலையான கருத்து, குமர பருவம். இளம் வயதினர் மற்றவர்களுடன் ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்க தவறும் போது ஏற்படும் விளைவு என்ன? தனிமை. தாராள மனப்பான்மை விஸ் தன்னுள் ஒடுங்கி செயற்படுதல் என்ற நிலை பொதுவாக எந்த வயதினிடையே காணப்படும்? எந்த வயசுனா 35 to 65. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு இன்றைக்கி வீடியோ போட வச்சதே நிஜமாலுமே. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டிப்ரெஷனில் நான் நோட்ஸ் எடுத்து வச்சேன், பட் வீடியோ என்னால் எடுக்க முடியல. சரி, டெஸ்ட்டு நம்ம சொல்லிட்டோம், டெஸ்ட்டாவது கொடுக்கணுமே அப்படின்ட்டு தான் இன்றைக்கி போடுறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். முதிர்ந்த வயதில் ஒருவர் தனது கடந்த காலத்தை மன நிறைவுடன் பார்க்கும்போது உருவாக்கும் பண்பு எது? ஒருமைப்பாடு. ஒரு குழந்தை தானே முன்வந்து செயல்களை செய்ய முற்படும் போது அது தடுக்கப்பட்டால் ஏற்படும் நிலை என்ன? குற்ற உணர்வு. எரிக்சன் தனது கோட்பாட்டில் மொத்தம் எத்தனை வளர்ச்சி படிநிலைகளை விளக்கியுள்ளார்? 8. மறக்காமல் உங்களோட மார்க்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் போட முடியல, நாளைக்கு கண்டிப்பாக கிளாஸஸ் வரும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.